நேற்று நடந்த குஜராத் சென்னை மேட்ச்ல வந்து குஜராத் வந்து சென்னை வந்து கலந்து விட்டாங்கன்னு தான் சொல்லணும். டாஸ் ஜெயிச்ச சென்னை வந்து பவுலிங் போலான்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வந்து குஜராத் டீம் என்ன நினைச்சுன்னு வந்தாங்கன்னு தெரியல. சென்னை மேல வந்து பயங்கரமான வெறியில அடி அடிச்சாங்க. ஸோ ஓப்பனிங் 2 பேர் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் ஸ்டாப்பா 2 பேர் செஞ்சுரி போட்டு 200 ரன் பார்ட்னர்ஷிப். ஸோ குஜராத் மேட்சை பார்த்த சென்னை ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமான ஃபீல் பண்ணிருப்பாங்க. 2 பேர் மட்டும் ஓரளவுக்கு பவுலிங் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஓவரால் அவங்களால வந்து 231 அடிக்க முடிஞ்சது. ஸோ 232 அடிச்சா வின். ஸோ ஓப்பனிங் ரக்ஷின் ரவீந்திரா ரஹானே வந்தாங்க. வழக்கம் போல வந்து ஓப்பனிங் நமக்கு செட் ஆகல. ருத்ராஜ் விக்கெட் ஆனதுமே நம்மளுக்கு இருக்கிற மொத்த நம்பிக்கையும் போயிடுச்சு. டேரி மிட்டலும் மோயின் அலியும் ஓரளவுக்கு நல்ல அடி டீம் மேல கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களால லீட் பண்ண முடியல. பினிஷிங்ல நம்ம தல தோனி வந்து பயங்கரமான சிக்ஸர் அடிச்சு ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுத்தினாங்க. ஸோ அகமதாபாத் போன ஃபேன்ஸுக்கு வந்து மேட்ச் வின் பண்ண முடியலனாலும் தோனியை பார்த்த சந்தோஷம் இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் சென்னை வின் பண்ணவே இல்லையா அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். கிட்டத்தட்ட குஜராத் வந்து 35 ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓப்பனிங் பேட்டர்ஸ் 2 பேருமே வந்து சென்னை கிட்ட இருந்து அந்த விக்டரி பிடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ உண்மையிலே அந்த கிரெடிட் அவங்க 2 பேர் கொடுத்து அவங்க அவ்வளோ சூப்பராக விளையாடுனாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட்ஸ்ல வந்து நம்ம 4th பிளேஸ்ல இருந்தாலும் நாளைக்கு நடக்கிற ராஜஸ்தான் கூட மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம வந்து பிளே ஆஃப்ல இருக்க முடியும். தோத்தா நம்ம வந்து வெளியே போக வேண்டியதான். ஸோ இதே மாதிரி நிறைய சென்னை வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.